வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேக்குறது முக்கிய கம்பெனி. அங்க ஹோஸ்ட் ஃபைனலி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1க்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸ்பேஸ்ல கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா ட்ரெய்லர் உண்மையிலே செம ஃபன்னா தான் இருந்துச்சு. பட் நிறைய பேர் இந்த ஒரு ஃபன் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ப்ராஜெக்ட்டுமே அந்த ஃபன் இருக்காது, கொஞ்சம் டார்க் டோன்ல தான் பிரசன்ட் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. பட் இந்த ட்ரெய்லர் செம ஃபன்னா இருக்கு. நிறைய காமெடிலாம் அள்ளி தெளிச்சிருக்காங்க. முக்கியமா பம்பிள் பீ நிறைய பேரோட ஃபேவரட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இவ்வளவு ஃபன்னான ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓஜி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் செஞ்சிருக்காங்க. பட் எனக்கு அது ஒன்றும் பெருசா தெரியலங்க. கண்டிப்பா கதையில எனக்கு தெரிஞ்ச ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சில இடங்கள் ரொம்ப டார்க்காகவும் போயிட்டு இருக்கு. இந்த கதையோட பேசிக் அவுட்லைனே நம்ம ஒரையன் பேக்ஸ், ஆப்டிமஸ் பிரைமும் D16 மெகாட்ரான் இவங்க ரெண்டு பேருமே பாலிய ஸ்நேகிதர்களா இருந்து எப்படி வில்லன்களா மாறினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கதை தான். இந்த ஸ்நேகிதர்கள் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது அது கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கணும். பட் அவங்க வில்லனா மாறிட்ட அப்புறம் ஏகப்பட்ட அந்த வார் சீக்வன்ஸ்ல காமிக்கப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் வேற லெவலில் இருக்கு. முக்கியமா இந்த ஒரு ஷாட் பாருங்க, மெகாட்ரான் அவருடைய ஃபுல் ஃபார்ம்ல நிற்கிறாரு. செம்ம ஐகானிக்கான ஷாட் இது. ஸோ இது எவ்வளவு டார்க்கா இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு படத்துல ஃபன் அண்ட் ஆக்ஷன் பிளஸ் சீரியஸ்னஸ் சொல்லி எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டா மேட்ச் பண்ணிருப்பாங்க, பேலன்ஸ் பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. ஃப்ரெண்ட்ஸா வர அந்த சீக்வன்ஸ் ரொம்ப ரசிக்கும்படி இருக்கு. அனிமேஷன் ஸ்டைலும் ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. கொஞ்சம் கிளீனாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாவும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது மோஸ்ட்லி அந்த யங்கர் ஆடியன்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி எடுத்த மாதிரியே தோணுது. இந்த டேரக்டரும் நீங்க இதுக்கு முன்னாடி எந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பேரை கேள்விப்படலனா கூட இந்த படத்தை வந்து பார்க்கலாம். இது மோட்லைக்கு ஒரு புது ரீபூட், புது ஆரிஜினா இருக்க போதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபேன்ஸா இல்லாதவங்க இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்களை கத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் ஓகே, படத்துக்காக வெயிட்டிங். பட் நிறைய பேருக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த லிஸ்ட்ல யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கீழே காமிங்க. இப்போதைக்கு இந்த ட்ரெய்லர்ல என்னென்ன காமிச்சிருக்காங்கன்னு மொத்தமாக அப்டேட் பண்ணிடுவோம். ஓப்பனிங் ஷாட் இந்த பக்கம் நம்ம ஆப்டிமஸ் பிரைம் அண்ட் மெகாட்ரான் இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய யங்கர் வெர்ஷன்ல தான் இருக்காங்க. ஸோ ஆப்டிமஸ் பிரைமோட உண்மையான பேர் ஒரையன் பேக்ஸ் அண்ட் நம்ம மெகாட்ரானோட உண்மையான பேர் D15. ஒரு பேர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேர் செஸ்ட்லேயுமே ஓட்ட இருக்கு. அண்ட் ரெண்டு பேருமே ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக தான் அங்கே வந்திருக்க மாதிரி தெரியுது. அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய மிஷின். இனிமே இந்த பக்கம் வந்து அதுக்கு போய் குப்பலுங்க போகடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குப்பலை விட்டுறாங்க. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் காமிச்சிடுறாங்க. மெகாட்ரான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ஆப்டிமஸ் பிரைம்ல செம காண்டில் இருக்காரு. ஏன்னு தெரியல. பட் அந்த ட்ரெய்லர்ல இந்த ஷாட்ல நீங்க பாருங்க, ஐயோகோ 5000 சொல்லி ஆக்சுவலா ஏதோ ஒரு மிகப்பெரிய ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அதுக்கு நம்ம ஆப்டிமஸ் பிரைம் மெகாட்ரான் கிட்ட வா போலாம் அங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் அடுத்த ஷாட்ல இந்த இடத்துல ஏன்டா என் முதுகுல ஜெட் பேக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே இந்த இடத்துல நம்ம ஒரையன் பேக் அண்ட் D15 ரெண்டு பேருமே இந்த ரேஸ்ல பறக்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ டெக்னிக்கலா நம்ம ஆப்டிமஸ் பிரைம் ஒரு பெர்ஃபெக்டான லீடரா தான் பார்த்திருப்போம். பட் அதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப குறும்புக்கார பையனா இருந்திருப்பான் போல. ஸோ இந்த ரேஸ்ல நாம ஏன் பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அந்த D15 மெகாட்ரான் பார்த்தீங்கன்னா வம்படிக்கு இழுத்து கொண்டு போய் அந்த ரேஸ்ல பங்கேற்ற அப்புறம் தக்காளி நீங்க எல்லாம் குப்பையில தான் லைக் அப்படின்னு சொல்லி உங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அனுப்புறமா தான் கதை போகணும் நம்புறேன். ஸோ நம்ம ஒரு வித்தியாசமான ஆப்டிமஸ் பிரைமை பார்க்க போறோம். ஆப்டிமஸ் பிரைமுக்கு வாய்ஸ் அவர் கொடுத்தது கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த். இதுக்கு முன்னாடி வந்து எல்லா ஆப்டிமஸ் பிரைமுக்குமே வாய்ஸ் அவர் கொடுத்தது பீட்டர் கெல்லன் தான். ஸோ அவரோட வாய்ஸ் இது ரொம்ப ஐகானிக்கா இருக்கும். அதை நீங்க கேட்டீங்கன்னா தக்காளி நானும் ஆட்டா பஸ்ல வந்துட்டேன் தலைவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு செம கண்ணீரான ஒரு வாய்ஸ். அதை கண்டிப்பா மிஸ் பண்றேன். பட் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் ஓரளவுக்கு டீசென்டான வாய்ஸ் அவர் கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப சார்மா எங்கா துருத்துருன்னு அவர் பேசுற விஷயங்களும் ரொம்ப ரசிக்கும்படி இருக்கு. இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருமே கொண்டு போய் இவங்களை வேலை செய்யாம பார்த்துக்க வேண்டியது உன் வேலை அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம B127 கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம பம்பிள் பீக்கு வாய்ஸ் அவர் கொடுத்தது கீகன் மைக்கேல் கீ. என்ன பேட் ஆசிட்ரான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்ல இந்த பக்கம் மெகாட்ரான் தம்பி உன் பேரை எனக்கு சுருக்கி பீன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பீக்கு அந்த பீகிற பேரையே மெகாட்ரான் தான் கொடுக்குற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல திரும்பவும் ஆப்டிமஸ் பிரைம் நம்ம இங்க இருந்து நம்ம வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு பதிலாக சர்ஃபேஸ் உலகத்துக்கு போய் அங்க என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி திரும்ப மெகாட்ரான் அண்ட் பம்பிள் பீ வந்து பார்த்தீங்கன்னா மண்டே கழுவி அங்கே கூட்டு போப்பார் போல. பிகாஸ் இந்த ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த ஒர்க்கர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த ஷாட்ல அந்த ஒரு எனர்ஜியானையுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மைண்ட் பண்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆக்சுவலா ஏகப்பட்ட ஒர்க்கர்ஸ் அண்ட் லேபர்ஸ் இந்த இடத்துல எனர்ஜியான மைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பல வருஷங்கள் அதை பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ இதை தாண்டி வெளி உலகம் சர்ஃபேஸ் உலகத்துக்கே யாரும் போனதில்ல போல. சர்ஃபேஸ் உலகம் சொல்றது டெக்னிக்கலா அவங்க அந்த சர்ஃபேஸுக்கு கீழே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா மேல இருந்து சிட்டி இருக்கு, கீழே இருந்து சிட்டி இருக்கு, சிட்டிக்கு நடுவில் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் அந்த சிட்டி ஏதோ ஒரு கிரவுண்டுக்கு மேலே தானே இருக்கணும், ஹாலோ இடத்துக்குள்ள இருக்காங்க போலங்க. அந்த சர்ஃபேஸ் என்ன மாதிரி இருக்குன்னு நான் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரையன் பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே மண்டே கழுவி கூட்டு போக அந்த இடத்துல தான் நம்ம எலிட்டா 1 மீட் பண்றாங்க போல. எலிட்டா 1 ஆக்சுவலா ஒர்க்கர் கிளாஸ் என்னன்னு சுத்தமா ஐடியா இல்லை. பட் இவங்க யாராலுமே இப்போதைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியல. டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு T-Cogங்கிற ஒரு விஷயம் தேவை. அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் காக் முதல்ல ஒரு பேட்டரி மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுதான் இவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவரையே கொடுக்கும். இவங்க எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் செஸ்ட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த T-Cogங்கிறது மட்டும் மிஸ் ஆகுது. யாரோ ஒருத்தன் வேணும்னு வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மே ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த T-Cog டெக்னிக்கலாக அந்த பேட்டரி மட்டும் கழட்டி எடுத்துட்டு போயிருக்கான். இந்த ஒரு விஷயம் பாசிபிளி ஆப்டிமஸ் பிரைமுக்கு தெரிய வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் அட்டன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த T-Cog தேவைன்னு சொல்லி தான் அவங்க 4 பேருமே எப்படியோ சர்ஃபேஸுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக ஆப்டிமஸ் பிரைம் கஷ்டப்பட்டு இருக்காரு நம்புறேன். காரணம் ஆப்டிமஸ் பிரைம் டெக்னிக்கலாக வாரியர்லாம் கிடையாது. அவர்
அவர் ஒரு லைப்ரரியில் வேலை செய்யக்கூடிய லைப்ரரியன், ஏகப்பட்ட புக்ஸ் படிக்கிறவர். அதன் மூலியமா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பத்தின எல்லா உண்மைகளும் அவருக்கு தெரிய வந்திருக்கணும். மெகாட்ரான் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம ஆப்டிமஸ் பிரைமோட ஃப்ரெண்டு தான். மெகாட்ரான் ஆக்சுவலா ஒரிஜினல் ஸ்டோரி படி பார்க்கும்போது ஒரு கிளாடியேட்டரா இருந்தவர், ஒரு பயங்கரமான வாரியர் அண்ட் அமேசிங்கான ஃபைட்டர். பட் இந்த படத்தில் அவர் ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இல்லைனா குப்பால்ற மாதிரி காமிச்சிருக்காங்க, மைனர் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 4 பேருமே பார்த்தீங்கன்னா அங்கே கிளம்பி சர்ஃபேஸ் எடுத்துக்கு போகிறாங்க. ஒரு ட்ரெயினில் தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ பாசிபிளி சர்ஃபேஸ் எடுத்து தான் அவங்களுக்கு தேவையான எல்லா அந்த எக்யூப்மெண்ட்ஸும் பாசிபிளி உங்களுடைய ஹால் எடுத்துக்கு வந்து போல அந்த ட்ரெயினில் தான் ஏறி இவங்க 4 பேருமே சர்ஃபேஸ் எடுத்துக்கு போகிறாங்க. போகிற எல்லா இடங்களுமே மிகப்பெரிய கிறிஸ்டல்ஸ் உங்களை துரத்திட்டு வர மாதிரி காமிக்கப்படுது. மெகாட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு. நம்ம எதுக்கு சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம் போனாங்க, யாருமே போனதில்லை, போனால் உயிரோட வந்ததும் கிடையாது, நம்ம போகக்கூடாதுன்னு சொல்ல ஆப்டிமஸ் பிரைம் தான் ட்ரெயினில் ஏற்றி இவங்க 4 பேருமே கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல இந்த சைபர்ட்ரானை அவங்க வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஏகப்பட்ட அந்த மான்கள்லாம் இருக்க மாதிரி காமிக்கப்படுது. ஹாரிசான் ஃபார்பிடன் வெஸ்ட் விளையாடி இருக்கீங்களா, கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. ஒருவேளை அந்த மான்களுமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுமோ அது ஒரு கேள்விக்குறியில. பட் சைபர்ட்ரான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இடமா ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க அங்கே இருக்க மான அடிச்சு நோத்த டப்புன்னு பம்பிள் பி ஆத்தாடி ஆத்தா எங்கடா கொண்டு வந்து கோத்து விட்டுருக்க அப்படின்னு சொல்லி ஒரே ஓட்டமாக ஓடிடுறாரு. தலை திரிக்க ஓட்டுறதுக்குறது இதுதானா? யார் இந்த இடத்துல இந்த மான அட்டாக் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ யாரோ ஒருத்தங்க இந்த வெளி உலகத்துக்கு உள்ள இருக்கின்ற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாத்துட்டு இருக்காங்க. யாரா இருக்கும் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 4 பேருமே இப்போதைக்கு ஒரு குகைக்குள்ளே போகும்போது அந்த குகைக்குள்ளே ஏகப்பட்ட இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் செத்து கிடக்கிற மாதிரி காமிக்கப்படுது. முக்கியமாக மெகாட்ரான் பார்த்தீங்கன்னா ஏதோ டிரான்ஸ்ஃபார்மரை ஒத்து பார்க்குறாரு. கண்டிப்பாக இது மெகாட்ரானஸ் பிரைமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சைபர்ட்ரான் உருவாகும் போது ஒரு 13 பிரைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே சேர்ந்து உருவாக்கி இருப்பாங்க. அதில் முக்கியமானவர் தான் அந்த மெகாட்ரானஸ் பிரைம். அவர் கிட்ட இருந்து தான் D15 தன்னுடைய பேரையை எடுத்திருப்பாரு. இந்த ஃபாலன் ஒன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதாங்க இவர். மேபி இந்த படத்துக்காக மொத்த கதையுமே மாற்றி அமைக்கப்படலாம். இவங்க எல்லாரையுமே யாரோ ஒருத்தன் கொண்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கப்படலாம் நம்புறேன். இந்த இடத்துல மோட்லைக் எல்லா பிரைம்ஸுமே செத்து கிடக்குறாங்க போல. அதில் ஒருத்தர் மட்டும் உயிரோட வந்து நான் சொன்னதை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டீங்க, அதனால உங்களுக்கு தேவையானதை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டீகாக கொடுத்து இவங்க எல்லாருக்குமே அந்த டிரான்ஸ்ஃபார்ம் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிறது ஆல்ஃபா ட்ரையான் அப்படின்னு சொல்லப்படுற ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர். அண்ட் இவருக்குமே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் காமிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரைனோ ஓடி வந்து கடிக்கிற மாதிரி காமிக்கப்படுதுல, அதுதான் அந்த ஆல்ஃபா ட்ரைனோட டிரான்ஸ்ஃபார்மேஷன். கார் பைக்குன்னு சொல்லி மாறாமல் ஒரு மிருகமாக மாறுறாரு, மோட்லைக் பீஸ்ட் மாதிரி. பட் இந்த இடத்துல ஆல்ஃபா ட்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வேலையை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டீங்க, அதனால தான் இந்த கிஃப்ட்டை தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் இதுக்கு முன்னாடி ஆப்டிமஸ் பிரைம் இந்த டீம் கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சிருக்காங்க போல, அது என்னதுன்னு தெரியல. பட் இந்த இடத்துல டீகாக் அவங்க 4 பேருக்குமே ஆல்டர்னேட் எபிலிட்டிஸை கொடுக்குது, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய எபிலிட்டியை கொடுக்குது. ஸோ இதில் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆப்டிமஸ் பிரைம், பம்பிள் பி, பின்னாடி இருக்க எலிட்டா 1 இவங்க 3 பேரோட கண்களை நோட் பண்ணுங்க. ப்ளூ கலரில் இருக்கு. இவங்க 3 பேருமே ஆட்டோபாட்ஸ். அதுவே டிசெப்டிகானாக இருக்கக்கூடிய நம்ம மெகாட்ரான் கண்ணை பாருங்க, ஆரஞ்சு கலரில் இருக்குது, ரெட்டு கிடையாது, ஆரஞ்சு கலர். பட் இந்த படத்தில் ஒரு கட்டத்தில் ஆப்வியஸாக நம்ம மெகாட்ரான் ரெட் கலர் கண்களோட வரதான் போகிறாரு. டிசெப்டிகான்ஸ்க்கு எப்போதுமே ரெட் கண்கள் தான் இருக்கும். ஸோ இந்த டீகாக் கிடைக்கும் போதே தக்காளி நீ கெட்ட வந்தாடா அப்படிங்கிற மாதிரி முத்திர குத்துற ஸ்டைலில் இந்த ஆட்டோபாட்ஸ் தனியாக டிசெப்டிகான்ஸ் தனியாக சொல்லி இந்த ஒரு ஃப்ரேம்லேயே பிரிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. அதுலேயுமே முக்கியமாக இந்த இடத்துல நம்ம மெகாட்ரானுக்கு அந்த ஃபியூஷன் கன் வேற கொடுத்துட்டாங்க. ஆரம்பத்திலே செம்ம பவர்ஃபுல்லாக அந்த மனுஷனை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க போலங்க. அந்த ஒரு சின்ன டீட்டெயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த 3 பேரை தாண்டி மெகாட்ரான் கையில் தான் ஒரு டேட்டு உங்களால் பார்க்க முடியும். இந்த டேட்டோட அவுட்லுக்கை பார்க்கும்போது அது திடீர்னு டிசெப்டிகான் சிம்பிள் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் இது அந்த அயோகோ 5000 ரேஸ் அப்பவே அவர் கையில் இருக்க அந்த காந்தனால அந்த சமயத்தில் மோர்லைக் அது ஒரு சின்ன டேட்டுவாக போட்டுப்பார் போல. அதை தான் அதுக்கப்புறம் டிசெப்டிகான் லோகோவா கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஷாட்டில் அந்த இரும்பு ராட்ல அந்த டிசெப்டிகான் லோகோ காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஃபேக்ஷன் உருவான அப்புறம் கம்ப்ளீட்டாக அது ஒரு வித்தியாசமான பிராண்டாகவே மாறி இருக்கணும். ஆட்டோபாட்ஸ் லோகோவும் அதுக்கப்புறம் தான் உருவாக்கப்படணும்னு நினைக்கிறேன். ஸோ 2 ஃபேக்ஷனாக மாறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே ஒன்றா தான் இருந்திருக்காங்க, த ஒன்னு சொல்லி. அப்பப்போ அப்படிமே சொல்வார்ல, நம்ம எல்லாரும் ஒன்றாகிற வரைக்கும் இதை நான் விட மாட்டேன்னு சொல்லி. அது ஒருவேளை இதுவாக தான் இருக்குமோ. அதே மாதிரி தேட்ஸ் மோர் தென் மீட்ஸ் த ஐ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஐகானிக்கான டைலாகமே சொல்கிறாரு. அதுவும் செம ஃபன்னாக இருந்துச்சுங்க. அதாவது சில இடங்கள்ல அந்த ஆப்டிமஸ் பிரைம் பேசும்போது எனக்கு என்னமோ பீட்டர் கலன் வாய்ஸ் தான் கேட்குது. கிறிஸ்மஸ் ஒருவேளை பீட்டர் கலன் மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணுறாரோ இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்டிமஸ் பிரைம் அவருடைய பிரைம் லுக்கில் இறங்கும்போது அவர் செஸ்ட்டில் ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஆக்டர் இருக்க மாதிரி தெரியுதுல. அது டீகாக் இல்லை, டீகாக் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க பாடி கூட சிங்க் ஆகிடும். இது என்னை பொறுத்த வரைக்கும் த மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் அது வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு பொருளாக தான் அமையும். அதன்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பை வச்சிருக்க சென்டினல் பிரைம் கிட்ட இருந்து அது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சென்டினல் பிரைமையுமே இந்த ஒரு ஷாட்டில் காமிச்சிருக்காங்க. அவங்கள குவிண்டிசென்ஸ் சொல்லப்படுற இந்த பீங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு கட்டத்தில் சைபர்ட்ரானை இந்த குவிண்டிசென்ஸ் தான் தங்களுடைய கைப்பிடியில் வச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு டிக்டேட்டர்ஷிப்புமே பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருப்பாங்க. அங்கே இருக்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யாருமே உருமாறக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் உடம்புல இருந்து அந்த டீகாக்கை எடுத்ததே இந்த குவிண்டிசென்ஸ் தான். அண்ட் தங்களுடைய அடிமைகளாக தான் பார்த்தீங்கன்னா இந்த குவிண்டிசென்ஸ் நடத்திட்டு இருப்பாங்க. சைபர்ட்ரானே தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேன். இவங்களை எதிர்த்து தான் ஃபர்ஸ்ட் ஃபைட்டுங்கிறது பிரேக் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் தான் அது ஆப்வியஸாக ஆட்டோபாட்ஸ் அண்ட் டிசெப்டிகான்ஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபேக்ஷன் வாராகவே பெருதுரும். மேபி இது ரொம்ப ஒரு அடித்தளமாக இருக்கலாம். இந்த இடத்துல சென்டினல் பிரைம்ஸாக அவர் உடம்புல இருக்க இந்த மேட்ரிக்ஸ் லீடர்ஷிப் வந்து நம்ம ஆப்டிமஸ் பிரைம் சூஸ் பண்ணுற மாதிரி கூட கதை எழுதப்படலாம். அது என்ன மாதிரி போகுதுன்னு பொறுத்தது பார்ப்போம். அதை தொடர்ந்து ஆப்வியஸாக அந்த சைபர்ட்ரானில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வார் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்படுது, தி கிரேட் வார். பட் இந்த வார் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணங்கிறத நம்ம படம் பார்த்தாங்க தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அராக்னிட்.
ஆர் பிளாக் கேரக்டர்னா யாராவது ஒருத்தங்களா இருக்கலாம். இவ வந்து டிசெப்டிக்கான சார்ந்தவ தான். பட் டிசெப்டிக்கானுக்கு கம்ப்ளீட்டாக சப்போர்ட்லாம் பண்ண மாட்டான். மூளைக்கு ஒரு ஆன்டி ஹீரோன்னு வந்து வச்சுக்கோங்களேன். இவளுக்கு தேவை எல்லாமே சயின்ஸ் தான். ஸோ நிறைய இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பிடிச்சி கொண்டு வந்து அவங்க மேலே டெஸ்டிங் பண்ணுறதே வேலை வச்சிருப்பான். ஸோ பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு எலிட்டா அவன் கூட சண்டை போடுவான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃபைட் பயங்கரமாக அமைதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆப்டிமஸ் பிரைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி அந்த ரெட் அண்ட் ப்ளூ ட்ரக் தான் கொடுத்துருக்காங்க. பம்பிள் பி வந்து லைக் கம்ப்ளீட்டாக வேற ஒரு லுக்கில் இருக்காரு. ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு கேமரா லுக்கில் இருக்காருல்ல. இது இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் பம்பிள் பிங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் கூட ஓப்பனிங் ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைபர் ட்ரான் ஃபைட் வந்து காமிச்சிருப்பாங்க. அதில் பம்பிள் பிக்கு சேம் லுக் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை தான் இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம D15 டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் சில இடங்களில் காமிக்கப்படலை. வழக்கமாக அவர் வந்து ப்ரீவியஸ் படங்களை ஜெட்டு டேங்க் சொல்லி மாறிட்டு இருப்பாரு. முக்கியமாக இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓடிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு டேங்க் ஓடுற மாதிரி காமிக்கப்படுது. ஸோ அது பாசிபிளி நம்ம மெகாட்டானோட டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாசிபிளி இந்த படத்தில் நம்ம மெகாட்டான் ஒரு டேங்காக மாறலாம். அண்ட் டிசெப்டிகான்ஸை தனியானும் ஆரம்பிக்க முடியாது. ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு ஃபேக்ஷனை தான் இந்த பக்கம் நம்ம மெகாட்ரான் டேக் கண்ட்ரோல் பண்ணுவார். அண்ட் அந்த ஃபேக்ஷனுக்குன்னு ஒரு லீடர் வேணும்ல, வேறு யார், நம்ம ஸ்டார் ஸ்க்ரீம். அவர் கூடவே தன்னுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டா சவுண்ட் வேவ் அண்ட் ஷாக் வேவ்னு சொல்லி 3 பேருமே இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார் ஸ்க்ரீம் தான் டெக்னிக்கலாக அந்த த்ரோனில் உட்காந்துட்டு இருந்தவர். அந்த ஒரு இடத்த தான் இப்போதைக்கு மெகாட்ரான் பார்த்தீங்கன்னா டேக் கண்ட்ரோல் பண்ண வந்துட்டு இருக்காரு. அதனால எப்போதுமே ஸ்டார் ஸ்க்ரீமுக்கு மெகாட்ரான் மேலே ஒரு சின்ன கடுப்பு இருக்க தான் செய்யும். நான் இருக்க வேண்டிய இடம் அது அப்படின்னு சொல்லி அவர் நிறைய இடங்களில் கடுப்பாகி இருக்காரு. பட் மெகாட்ரான் லீடர் ஆகும்போது சொல்லி பேச்சு கேட்டு தானே ஆகணும். ஸோ அந்த வகையில் டிசெப்டிகான்ஸோட 3 முக்கியமான மெம்பர்ஸ் இந்த இடத்துல தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் ஆரம்பம் என்னதான் ஃபன்னியாக இருந்தாலும் போக போக அது கொஞ்சம் டார்க்காக தான் மாறிட்டு இருக்கு. லைக் மெகாட்ரான் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு அப்புறம் ஒரு மிகப்பெரிய போரே சைபர்ட்ரானில் பார்த்தீங்கன்னா வெடிக்குது. அந்த போரில் ஆப்வியஸாக ஏகப்பட்ட பேர் இறப்பாங்க. இந்த ஷாட்டை நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒருத்தன் லிட்டரலி ஆல்ரெடி அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு மெம்பரை கொலை பண்ணவே வந்திருக்கான். நிறைய ஃபைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இல்லை யார் நல்லவன் யார் கெட்டவன், எதுக்காக இந்த டீம் பிரிஞ்சுதுன்னு சொல்லி நம்ம படம் பற்றி தெரிஞ்சுக்கோம். ஓவராலாகவே ட்ரெய்லர் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பைடர் ஸ்டைல் அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் அனிமேஷனில் கொண்டு வருவாங்கன்னு நினச்சேன். இது கொஞ்சம் கார்ட்டூனிஷாக எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இல்லைனா இதுக்கு முன்னாடி பம்பிள் பி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் கூட ஓப்பனிங் அந்த சைபர்ட்ரான் ஃபைட்டுங்கிறது கம்ப்ளீட்டாக CGI தான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டைல் ஆஃப் CGI கொண்டு வந்தாலாச்சும் நல்லா இருந்திருக்கும். பட் அந்த மாதிரி பண்ணும்போது காசு அதிகமாக எக்கச்சக்கமாக பில்ட் ஆகும். லைவ் ஆக்ஷனாக கொண்டு வந்தால் மினிமம் 1 பில்லியன் ப்ரொடக்ஷன் காஸ்ட் போகும். அதை கட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான அனிமேஷன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி கூட ப்ரொடியூசர் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால இட்ஸ் நாட் பேட். பட் பார்ப்போம், கதை நல்லா இருந்தால் ஓகேங்க. அனிமேஷன்லாம் பிரச்சனை தெரியாது. இந்த இடத்துல மெகாட்ரான் தனியாக போக நம்ம அலிட்டா, ஆப்டிமஸ் அண்ட் பம்பிள் பி இவங்க 3 பேரும் ஆட்டோபாட்ஸ்னு சொல்லி ஒரே டீமில் இருக்காங்க போல. அதுலேயுமே முக்கியமாக நம்ம பம்பிள் பி பாத்தியாப்பா எனக்கு மாஸ்க் இருக்கு, கையில் 2 கத்தியுமே இருக்குன்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கத்திகளை ஸ்டிங்கர்னு சொல்லுவாங்க. பீக் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டிங்கர். அதே மாதிரி மாஸ்க்குங்கிறது பெருசாக இந்த பக்கம் நம்ம பம்பிள் பி யூஸ் பண்ணது கிடையாது. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தா மாஸ்க்கை கொடுத்துருக்காங்க, ஏன் தெரியல. ஆனால் நல்லா இருக்கு, அது வந்து ஃபன்னாகவே இருக்கு. இப்போ தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன மாதிரி பண்ணுறதுங்கிறத இந்த ஆட்டோபாஸ் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் என்ன மாதிரி போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு ஓகே, ஓரளவுக்கு ரசிக்கும்படி தான் இருக்கு. பெருசாக இந்த ஒரு குறையுமே நல்லா சொல்ல முடியல. ஃபன் அண்ட் ஆக்ஷனை பர்ஃபெக்டாகவே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய பேருக்கு அந்த ஒரு பேலன்ஸ் பிடிக்கலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உங்களுக்கு எப்படி இந்த படம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம்னால அது சீரியஸாக தான் இருக்கணுமா, இல்லை ஃபன் இருந்தால் ஓகேவா? அதை மறக்காம கீழே காமெண்ட் பண்ணி அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஹிடன் கண்டுபிடிச்சிருந்தாலும் அதே மறக்காம சொல்லுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்ட